6th to 9th basic maths பார்க்க போறோம். ஃபண்டமெண்டல் கான்செப்ட் பேஸ் 8 ஆட் அண்ட் ஈவன் நம்பர்ஸ், ஒற்றை எண்கள் மற்றும் இரட்டை எண்கள் பற்றி ஃபுல் அனிமேஷனோட வீடியோவோட நம்ம பார்க்கலாம். ஒரு 10 கொஸ்டின் கொடுத்துருக்கு, அதுக்கான ஆன்சரும் நம்ம கொடுத்துருக்கோம், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். லேர்னிங் அவுட்கம், கற்றல் விளைவு. தி ஆட் அண்ட் ஈவன் நம்பர்ஸ், ஒற்றை எண்கள் மற்றும் இரட்டை எண்களை பற்றி அறிதல். First, odd numbers. An odd number is a number that cannot be divided into two equal group. இப்போ நிறைய நம்பர்ஸ்கள் இருந்ததுன்னா அதை பேரா எடுக்கிறோம். அப்படி எடுத்தோம்னா அது ஒரு குரூப்பா அமைக்காது, தனியா ஒரு நம்பர் சிங்கிள் நம்பர் வரும். அப்படி வந்துச்சுன்னா அதை தான் நம்ம ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சர்க்கிள் நமக்கு பேரா நமக்கு கொடுத்துக்கிட்டே வரும். ஆனா கடைசியில பார்த்தா ஒரு சர்க்கிள் எப்படி இருக்குது, பேர் ஆகாமலே தனியா இருக்குது. இப்ப 4 சர்க்கிள் பேரா வந்துருது, 4 பேரா. ஆனா ஒரே ஒரு சர்க்கிளுக்கு பேர் இல்லை. அதனாலதான் இதை நம்ம ஈவன் நம்பர், ஆட் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப ஆட் நம்பர்ஸ் எண்ட் இன் 1, 3, 5, 7, 9. இந்த 5 நம்பர்ஸும் இருந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் சரி, இல்ல மிகச்சிறிய நம்பரா இருந்தாலும் சரி, அந்த நம்பர் ஒற்றைப்படை எண் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட், ஈவன் நம்பர்ஸ். an even number is a number that can be divided into two equal group. இப்போ அதே மாதிரி ஈவன் நம்பரா இருக்குன்னா 2 குரூப் பிரிச்சோம்னா கரெக்டா பேரா நமக்கு கிடைக்கும், 2 ஈக்குவல் குரூப்பா கிடைக்கும். அப்படி கிடைச்சதுன்னா அதை நம்ம ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்லுதோம். இந்த எல்லோ கலர் சர்க்கிளை பார்த்தா எல்லாமே நமக்கு எப்படி இருக்குது, பேராவே வந்துகிட்டு இருக்குது. பேரா இருக்கிறதுனால இது ஈவன் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப ஈவன் நம்பர் எண்ட் இன் 2, 4, 6, 8 அண்ட் 0. இந்த 5 நம்பரும் ஒரு நம்பர்ல எவ்வளவு ஸ்மால் நம்பரா இருந்தாலும் சரி, பெரிய கிரேட் நம்பரா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் யூனிட் டிஜிட்ல இந்த நம்பர் இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம ஈவன் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆட் அண்ட் ஈவன் நம்பர் அடிஷன், ஆட் நம்பரையும் ஈவன் நம்பரையும் அடிஷன் பண்றோம். அப்ப ஈவன் நம்பர் பிளஸ் ஈவன் நம்பரை அடிஷன் பண்ணோம்னா ஈவன் நம்பர் தான் கிடைக்கும். 8 + 4 = 12. ஆட் நம்பரையும் ஆட் பண்ணோம்னா ஈவன் நம்பர் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், 3 + 5 = 8. ஆட் நம்பரையும் ஈவன் நம்பரையும் ஆட் பண்ணோம்னா ஆட் நம்பர் தான் கிடைக்கும். 5 + 8 = 13. இப்போ ஆட் நம்பர் ஈவன் நம்பர் சப்ட்ராக்ஷன், அதாவது ஒரு ஈவன் நம்பர்ல இருந்து ஒரு ஈவன் நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா கிடைக்கக்கூடியது ஈவன் நம்பர் தான் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், 8 - 4 = 4. 8ம் ஒரு ஈவன் நம்பர், 4ம் ஒரு ஈவன் நம்பர். ஈவன் நம்பர்ல இருந்து ஈவன் நம்பரை செப்பரேட் பண்ணும்போது நமக்கு ஈவன் நம்பர் தான் கிடைக்குது. ஒரு ஆட் நம்பர்ல இருந்து ஆட் நம்பரை செப்பரேட் பண்ணோம்னா ஈவன் நம்பர் கிடைக்கும். இப்போ 9 அப்படிங்கிறது ஒரு ஆட் நம்பர், 5 அப்படிங்கிறது ஒரு ஆட் நம்பர், = 4 கிடைக்குது. 4 அப்படிங்கிறது ஈவன் நம்பர். இப்போ ஆட் நம்பர்ல இருந்து ஒரு ஈவன் நம்பரை செப்பரேட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது ஆட் நம்பர். இப்ப 7 அப்படிங்கிறது ஒரு ஆட் நம்பர், 4 அப்படிங்கிறது ஒரு ஈவன் நம்பர். 7ல இருந்து 4 செப்பரேட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 3 அப்படிங்கிறது ஒரு ஆட் நம்பர். இப்போ நம்ம நம்பர்ஸை பத்தி பார்த்தோம். நம்பர்ஸ்ல ஆட் நம்பர்னா என்னது, ஈவன் நம்பர்னா என்னது, எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் நம்ம ஆட் நம்பரா பார்க்கலாம், ஈவன் நம்பரா பார்க்கலாம். பேரா இருந்துச்சுன்னா நமக்கு ஈவன் நம்பர், அந்த பேர்ல இருந்து 1 தனியா இருந்துச்சுன்னா நமக்கு அது ஆட் நம்பர். இப்போ நம்ம எவாலுவேஷன் பார்க்க போறோம். வாட் இஸ் த ஆட் நம்பர் பிஃபோர் 3? அதாவது 3க்கு முன் உள்ள ஒற்றைப்படை எண் என்ன? ஆப்ஷன் ஏ 0, ஆப்ஷன் பி 1, ஆப்ஷன் சி 2, ஆப்ஷன் டி 4. 1. ஏன்னா மீதி நம்பர் எல்லா நம்பருமே பார்த்தா நமக்கு எப்படி இருக்குது, ஈவன் நம்பரா இருக்குது. ஒற்றைப்படை எண் கேட்கறதுனால அதுவும் 3க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒற்றைப்படை எண் 1. ரைட் த ஈவன் நம்பர்ஸ். இரட்டைப்படை எண்களை எழுதுக. சில நம்பர்ஸ்கள் 2 டிஜிட்ல கொடுத்துருக்குறாங்க. 25, 31, 38, 87, 95, 64, 76 and
53. இந்த நம்பர் வந்து இரட்டைப்படை எண்கள், அதாவது ஈவன் நம்பர்ஸ் இருக்கக்கூடியதை கேக்குறாங்க. அப்ப இதுல என்னது, இங்க 5 இருக்குது. அப்ப எண்ட்ல 5 இருக்கிறதுனால யூனிட் டிஜிட்ல இது வந்து ஒற்றைப்படை எண். இங்க 1 இருக்கிறதுனால இது ஒற்றைப்படை எண். இங்க 8 இருக்கிறதுனால இது வந்து நமக்கு இரட்டைப்படை எண். நெக்ஸ்ட் 37. 7 வந்து ஒற்றைப்படை எண். 5ம் ஒற்றைப்படை எண். ஆனா 64 வந்து ஒரு இரட்டைப்படை எண், அதாவது ஈவன் நம்பர். நெக்ஸ்ட் 76. 76 யூனிட் டிஜிட் வந்து 6 இருக்குது, ஈவன் நம்பர். சோ 76 வந்து ஈவன் நம்பர். 53 அதுல 3 வந்து ஆட் நம்பர், அதனால இது வந்து ஒரு ஆட் நம்பர். சர்க்கிள் த ஆட் நம்பர்ஸ். இப்போ ஒற்றைப்படை எண்களை வட்டமிடுக. சில நம்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த நம்பர்ஸ்ல இருந்து ஒற்றைப்படை எண்கள் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம ரவுண்ட் பண்ணணும். அப்போ 14, அப்போ 4 வந்து 2 டிஜிட்ல இருக்குது. 2 டிஜிட் நம்பர் 14 அப்படிங்கிறது. இதுல ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து இரட்டைப்படை எண்ல இருக்குது. அதனால 14 வந்து இரட்டைப்படை எண். இப்போ 21. 1 வந்து ஒற்றைப்படை எண்ல இருக்குது. சோ 21 வந்து ஒற்றைப்படை எண். அடுத்தல 28. 8 வந்து ஒரு இரட்டைப்படை எண். 33. 33ல 3 வந்து ஒரு ஒற்றைப்படை எண். அடுத்த நெக்ஸ்ட் 36. 6 வந்து ஒரு இரட்டைப்படை எண். 69. 9 வந்து ஒரு ஒற்றைப்படை எண்ணா இருக்கு. அதனால 69 வந்து நமக்கு ஒரு ஒற்றைப்படை எண். சர்க்கிள் த ஈவன் நம்பர்ஸ். இரட்டைப்படை எண்களை வட்டமிடுக. 32 2ல முடியுது. சோ 32 வந்து நமக்கு ஒரு இரட்டைப்படை எண். 35 5 வந்து ஒற்றைப்படை எண். 47 7 வந்து ஒற்றைப்படை எண். 44 4 வந்து இரட்டைப்படை எண்ணா இருக்கிறதுனால 44 வந்து நமக்கு ஒரு இரட்டைப்படை எண். 36ல 6 வந்து ஒரு இரட்டைப்படை எண், அதனால 36 வந்து ஒரு இரட்டைப்படை எண். 75 வந்து ஒற்றைப்படை எண். Write the number of cups in even or odd. படத்தில் உள்ள கோப்பைகளின் எண்ணிக்கையை ஒற்றைப்படை எண்ணா அல்லது இரட்டைப்படை எண்ணா என ஆராய்க. இப்போ சில கப்ல நமக்கு என்ன இருக்குதுன்னா காஃபி இருக்குது. இந்த காஃபி வந்து ஒற்றைப்படையில இருக்குதா இரட்டைப்படையில இருக்குதா அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ இது ஒரு பேரா இருக்குது, நெக்ஸ்ட் ஒரு பேரா இருக்குது, தேர்டும் ஒரு பேரா இருக்குது, காஃபி ஃபோர்த்தும் ஒரு பேரா இருக்குது. எல்லாத்துக்குமே பேரா இருக்கிறதுனால இது வந்து இரட்டைப்படை எண், அதாவது ஈவன் நம்பர். செலக்ட் த ஆட் ஒன். ஒற்றைப்படை ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன் ஏ வந்து 2, ஆப்ஷன் பி வந்து 4, ஆப்ஷன் சி வந்து 1, ஆப்ஷன் டி வந்து 6. இதுல இருக்கக்கூடிய ஒற்றைப்படை எண் மீதி 2 4 6 வந்து எல்லாமே இரட்டைப்படை. 1 மட்டும்தான் நமக்கு ஒற்றைப்படை எண்ல இருக்கிறதுனால ஆப்ஷன் சி. The numbers 7 and 9 are dash number. இந்த 7ஐயும் 9ஐயும் நம்ம டேஷ் நம்பர்ஸ், அதாவது 7 மற்றும் 9 எண்கள் டேஷ் எண்கள். ஆப்ஷன் ஏ ஆட் நம்பர், ஆப்ஷன் பி ஈவன் நம்பர். அதாவது ஏ வந்து ஒற்றைப்படை எண், பி வந்து இரட்டைப்படை எண்ணா இருக்குது. நமக்கு 7 மற்றும் 8 எண்கள் வந்து எப்படி இருக்குது, 9 வந்து ஆட் நம்பராக இருக்கிறது. If 9 is an odd number, yes or no? 9 வந்து என்ன சொல்றாங்க, ஆட் நம்பர்னு சொல்றாங்க. இது சரியா தவறா? 9 என்பது ஒற்றைப்படை எண், ஆம் அல்லது இல்லை? எஸ். 9 வந்து நம்ம டிஜிட்ல பார்க்கும்போது என்னவா இருக்குது, அது வந்து ஒற்றைப்படை எண், அதனால எஸ். Which group has an even number and an odd number? எந்த குழுவில் இரட்டை எண் மற்றும் ஒற்றைப்படை எண்கள் உள்ளது? அதாவது ஏ அண்ட் 6. ஏ ஆப்ஷன் ஏ 1 and 6, பி வந்து 3 and 6. இந்த ரெண்டுல 1, 6 ஒற்றைப்படை எண்கள் இருக்கு. எந்த குழுவில் இரட்டைப்படை எண்ணும் ஒற்றைப்படை எண்ணும் இருக்குது? அப்ப ஆப்ஷன் ஏ. பி ஆப்ஷன்ல ஒற்றைப்படை எண்ணும் தான் இருக்குது. Which of the following is an even number? பின்வருவனவற்றில் இரட்டை எண்களில் எது?
ஆப்ஷன் ஏ 1, ஆப்ஷன் பி 2, ஆப்ஷன் சி 3, ஆப்ஷன் டி 5. இரட்டை எண்கள் என்ன இருக்குதுன்னா 2 இருக்குது. ஓகே, இதுக்குள்ள உள்ள கொஸ்டின் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நீங்க பாத்துக்கலாம். அந்த டிஸ்கிரிப்ஷன்ல தமிழ் மீடியத்திலையும் இங்கிலீஷ் மீடியத்திலையும் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கிறேன். அதை எடுத்து நீங்க டெஸ்ட் எழுதி பார்த்துக்கிடுங்க. ஆன்சர் வந்து நம்ம யூடியூப் சேனல்ல இருந்து நீங்க எப்படி ஆன்சர் வெரிஃபை ஆகுது அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். நீங்க வந்து சரி பார்த்துக்கிடுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ, பை.